ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூர் அவுட் இட் இஸ் அ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பர் வெரைட்டி இஃப்தார் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோங்க. மக்ரோனி போல தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பேனில் வந்து தண்ணி சூட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கப் வந்துட்டு மக்ரோனி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு வந்துட்டு ஒரு 250 ml கப் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கப் ml வந்துட்டு நீங்கள் வந்து மக்ரோனி வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதுவும் வந்துட்டு இதோட வந்து நல்லா வந்துட்டு கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஃபில்லிங்கை வந்து ரெடி பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு வேக வச்ச, அதாவது மிளகா பொடி, மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு வேக வச்ச இதை வந்து சிக்கனை வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு இதோட ஆட் பண்ணுங்கள். இதோட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மேகி பொடி இருக்கும் இல்லையா, மேகி வாங்கி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க, அதுவும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அதுவும் வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்துட்டு இதோட வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மக்ரோனி இருக்கும்ல, இதையும் நல்லா வந்துட்டு இதோட ஆட் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாத்தையும் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா இதானதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கொத்தமல்லியே இதோட வந்து தூவிக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் உப்பு பத்தலையாட்டினா உப்பும் வந்துட்டு நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மக்ரோனியில் நிறைய உப்பு போட்டனால தான் இதில் உப்பு ஆட் பண்ணல. நல்லா இதானதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் 6 முட்டையை வந்து எடுத்திருக்கேன். அதோடு வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதோட வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகா பொடி வந்து ஆட் பண்ணுறேன். அதை வந்துட்டு உங்களுக்கு காரம் வேணும்ல, அதனால வந்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகா பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பர் மசாலா இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் என்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் மயோனிசம் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க, பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் மக்ரோனி, அதோட இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பத்தாட்டினா கூட இன்னும் 2 முட்டையை சேர்த்து வேணாலும் போட்டு நல்லா ஆட் பண்ணி இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுக்கு அடியில் வந்து ஒரு தோசைக்கல்லோ ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க பேனை. அதில் கொஞ்சமாக வந்து நெய்யை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து ப்ரஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பேட்டரை வந்து இதில் அப்படியே வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் உதாகிற அளவுக்கு ஊற்றிட்டு இதை வந்து சமநிலையை வந்து படுத்துங்க. ஃபுல்லாத்தையும் நல்லா எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கிற அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் நான் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி ஒரு 20 இல்லாட்டினா வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் மோர் எப்படியும் ஆகுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டோம். சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் இதை வந்து நீங்கள் இது பண்ணணும். ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்து நல்லா எல்லா இடத்துலையும் ரவுண்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஒரு பிளைட்டை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு கவுத்திக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து அடி பிடிக்க கிடையாது, எதுவும் கிடையாது. சிம்மில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மக்ரோனி போல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை. இதை இப்போ வந்து கவுத்தி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், டேஸ்டியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க. நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு தடவையாவது இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இஃப்தாருக்கு இது சாப்பிடும்போது வயிறே ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இது ஒரு பீஸா கட்டுறனா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வந்துட்டு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.